அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். ஐயா, என் உயிரை வேணா எடுத்துக்கிட்டோம், ஆனா என் புள்ள உயிர் போக கூடாது. அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுங்க ஐயா. வழியா? சொல்றேன் கேட்டுக்க. உன்னை கைவிட்டவன் கையால தாலிய வாங்கிக்க. உன் புள்ளைக்கு ஏற்பட்ட தீங்கு கொள்ளையோட போயிடும். புரியலையா? உன் புள்ளைக்கு அப்பா யாரோ அவன் கையால தாலிய கட்டிக்கிட்டு சுமங்கலியா மாறுன்னு சொல்றேன். இந்தா தாயி, தாலி கட்டின கையோட நீயும் உன் புருஷனும் இந்த தாயத்தை குலதெய்வம் கோயில்ல வச்சு பூஜை பண்ணி உன் புருஷன் கையால உன் புள்ளைக்கு இதை கட்டிவிடு. அதுக்கப்புறம் உன் புள்ள உசுருக்கு எந்த ஆபத்தும் வராது. ரொம்ப நன்றிங்க ஐயா. நீங்க சொன்னது அப்படியே பண்றேன். என் புள்ள நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும். வரேங்க ஐயா. சக்தி, ஓம் சக்தி. எனக்கே விபூதி அடிக்கிறியா? எப்படி சார் என் நடிப்பு? தூள் கிளப்பிட்ட. தேங்க்ஸ் சார். நீ சொன்னதை கேட்டு ரேவதி அப்படியே நம்பிட்டு போறாளே. ஆமா, நம்பாம 20 வருஷமா நாடகத்துல நடிச்ச ட்ரைனிங் சார். சூப்பர் சூப்பர். ஒரு நிமிஷம் இந்தா. டேய், நீ மறுபடியும் ரேவதி கண்ணுல படவே கூடாது. எங்கேயாவது ஓடி போயிரு. என்ன? ஓகே சார். தேங்க்யூ சார். போ போ. ரேவதி, இத்தனை நாளா உன் புள்ளைய காட்டாம என்ன ஏமாத்தனல்ல. இனி நீயே என்கிட்ட ஓடி வந்து என் கழுத்துல தாலியை கட்டுங்க, என் புள்ள கையில தாயத்தை கட்டுங்கன்னு கெஞ்ச போற. அதுக்கப்புறம் இருக்குடி இந்த SSK ஓட ஆட்டம். அத்தை, இந்தாங்க காஃபி. ஆமா, ரேவதி எங்க காலையில இருந்து காணோம்? அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க அத்தை. கோயிலுக்கு போயிருக்காளா? என்கிட்ட சொல்லவே இல்ல. அது நைட்டு கண்ட கனவு நினைச்சு அவங்க மனசு சரியில்லை போல அத்தை. அதான் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு போயிருக்காங்க. இப்படி கனவு கண்டு பயப்படுற அளவுக்கு கோவிலுக்கு போயிட்டு வரான்னா அவ என்ன கனவு கண்டிருப்பா? உன்கிட்ட ரேவதி ஏதாவது சொன்னாளா? அது அது வந்து இல்ல அத்தை, என்கிட்ட எதுவும் சொல்லல. ஜானகி, கௌதமோட ஜாதக புக்க கொண்டு வா முதல்ல. என்ன நீ இப்படி வந்தது வராததுமா ஜாதக புக்க கேக்குற? அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். நீ ஜாதக புக்க கொண்டு வா, நான் போய் ஜோசியரை பாத்துட்டு வரேன். இப்பதானே கோயிலுக்கு போயிட்டு வரீங்க, திரும்ப எங்க உடனே ஜோசியரை பார்க்க போறேன்னு சொல்றீங்க? அப்படி என்னதான் விஷயம்? அது வந்து கோவில்ல நான் ஒரு சாமியாரை பார்த்தேன். அவரு கௌதம பத்தி என்னென்னமோ சொல்றாரு. எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. அதோட என்னையும் ஏதோ சொல்ல வந்தியே, என்ன சொல்லு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ முதல்ல கௌதமோட ஜாதகத்தை கூட நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். இரு. என்ன ஆச்சு உனக்கு? நைட் ஏதோ கனவு கண்டு நீ பயந்து எங்க எல்லாரையுமே பயமுறுத்தின. இப்போ கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இப்படி பதட்டமா ஜோசியரை பார்க்கணும் அது இதுன்னு சொல்ற. என்ன ஆச்சு? என்னதான் பிரச்சனை உனக்கு? அத்தை, அவங்க எதையோ நினைச்சு கவலைப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். ஜாதகத்தை பார்த்தா அவங்க மனசு கொஞ்சம் நிம்மதியாகும்ல அத்தை. நீங்க கொஞ்சம் கொடுத்து விடுங்களேன். ஆமா ஜானகி, ஜாதகத்தை கூட. ஐயோ, ஜாதகம் இங்க இல்ல, ஜோசியர்கிட்ட தான் இருக்கு. என்ன சொல்ற? ஆமா ரேவதி, நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லார் ஜாதகமும் ஜோசியர்கிட்ட தான் இருக்கு.
உனக்கு என்ன இப்போ கௌதம் ஜாதகம் பார்க்கணும் அவ்வளவுதானே? அது ஜோசியர் கிட்ட தான் இருக்கு. ஆனா அந்த ஜோசியர் இறந்துட்டார்ல. அவங்க தம்பி ஜோசியம் பாக்குறாரு. அவர்கிட்ட போய் இந்த விஷயம் எல்லாம் சொன்னேன்னா கௌதம் ஜாதகத்தை பார்த்து எல்லாமே சொல்லுவாரு. சரி, அப்ப நான் வரேன். அத்தை, நானும் வரேன் உங்க கூட. இல்ல இலக்கியா, நான் மட்டும் போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். நீ இங்கே இரு, நான் வந்துடுறேன். ஏய் ரேவதி, என்ன ஆச்சு? ஏன் இப்படி இருக்கா? காலையில இருந்து இவ சரியில்லை. ஏன் இலக்கியா? ரேவதி ஏதோ மறைக்கிறா இல்ல? இல்ல அத்தை, அப்படியெல்லாம் எனக்கு எதுவும் தெரியல. நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? நீ ஒத்துக்கவே மாட்டியே. சரி, அவ ஆசைப்படி எது வேணாலும் பண்ணிக்கிட்டோம். ஜோசியரே, வாங்கம்மா, உட்காருங்க. நான் ரேவதி, கௌதமோட அம்மா. கௌதம பெத்த அம்மான்னு சொல்லுங்க. என்ன பாக்குறீங்க? நீங்க பெத்த அம்மா, ஜானகி அம்மா, கௌதம வளர்த்த அம்மான்னு எனக்கு தெரியும். அண்ணன் என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு. இப்ப என்ன விஷயமா வந்திருக்கீங்க? என் புள்ள கார்ல அடிபடுற மாதிரி கனவு கண்டேன். கெட்ட கனவுதான்னு நினைச்சு சாமி கும்பிட போனேன். ஆனா அங்க ஒரு சாமியார் கௌதமோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டாரு. அந்த ஆபத்துல இருந்து என் புள்ள தப்பிக்கணும்னா நான் கௌதமோட அப்பா கையில தாலிய கட்டிக்கணும். அதோட நாங்க 2 பேரும் சேர்ந்து என் புள்ள கையில தாயத்தை கட்டணும்னு சொன்னாரு. அதை கேட்டதுல இருந்து என்னால நிம்மதியா இருக்கவே முடியல. என் புள்ளதான் எனக்கு எல்லாமே. அவனுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு நினைக்கும் போது ரொம்ப பயமா இருக்கு. அதான் அவன் ஜாதகத்துல ஏதாவது தோஷம் இருக்கான்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். பாத்துரலாமா? என் புள்ளையோட ஜாதகம் இங்கதான் இருக்குன்னு ஜானகி சொன்னா. ஆமாம்மா, இங்கதான் இருக்கு. இருங்க, எடுக்கிறேன். இதோ இருக்கு. என்ன ஜோசியரே, கௌதமோட ஜாதகத்தை பாத்துட்டீங்களா? அவன் ஆயுசு நல்ல பலமா இருக்குல்ல? இல்லம்மா, நீங்க கண்ட கனவு உண்மைதான். கௌதமோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. என்ன சொல்றீங்க ஜோசியர் ஐயா? உண்மைதாம்மா. உங்க பிள்ளையோட ஜாதக கட்டத்துல ஆயுசு ரேகை ரொம்ப பலமிழந்திருக்கு. ஐயோ, என்ன ஜோசியர் ஐயா, உங்ககிட்ட ஆறுதல் தேடி வந்தா நீங்களும் இப்படி சொல்றீங்களே? உள்ளதத்தாமா சொல்றேன். கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? என் பிள்ளைக்கு ஏன் திடீர்னு இப்படி ஆபத்தெல்லாம் வருது? அதுக்கு என்ன காரணம் ஜோசியர் ஐயா? ஒரு நதி பிரவாகம் எடுத்து அதோட இலக்கை அடையிறதுக்கு முக்கியமான பலமே அதோட 2 பக்கமும் இருக்கிற கரைகள் தான். அதே மாதிரி உங்க பிள்ளையோட வாழ்க்கை பயணத்துக்கு உறுதுணையா இருக்க வேண்டியது அம்மாவும் அப்பாவும். ஆனா இப்போ உங்க புள்ள ஒரு கரையை மட்டும் வச்சுக்கிட்டு ஓடுற நதியா இருக்கிறாரு. இன்னொரு கரையா இருக்க வேண்டிய அப்பா எங்க? நீங்க தாலி கட்டாம குழந்தைய பெத்துக்கிட்டவங்க தானே? ஆமாங்க ஐயா. அந்த தோஷம்தான் கௌதம துரத்துக்கிட்டு இருக்கு. ஆமா, கௌதமோட அப்பா யாரு? சொல்லுங்க, கௌதமோட அப்பா எங்க இருக்காரு? ஏன் அமைதியா இருக்கீங்க? சொல்லுங்கம்மா. கௌதமோட அப்பா இதே ஊர்ல தான் இருக்காரா இல்ல வெளியூர்ல இருக்காரா? இங்க இதே ஊர்ல தான் இருக்காரு. இதே ஊர்லயா? அது யாரு? இதே ஊர்னா அவரை கூட்டிட்டு வந்து கௌதம் கிட்ட காமிக்க வேண்டியதானே? காமிக்க கூடாதுன்னா எதுவும் இல்ல. ஆனா அதனால என்ன சொல்லுங்க. கௌதம் கிட்ட அவரோட அப்பா யாருன்னு ஏன் சொல்லாம இருக்கீங்க? என் பிள்ளைக்கு என் மேல பாசம் ஜாஸ்தி. என்ன ஒருத்தர் ஏமாத்தி கைவிட்டுட்டாரேன்னு கௌதம் அவர் மேல கோவமா இருக்கான். இப்ப நான் அவர் யாருங்கிறத சொல்ல போய்
என் புள்ள அவரை ஏதாவது செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போயிட்டான்னா நான் என்ன பண்றது? அந்த பயம்தான் என் வாயை கட்டி போட்டு வச்சிருக்கு. அதோட கௌதம் தான் தான் புள்ளன்னு தெரிஞ்சா அவனோட அப்பா அதை எப்படி ஏத்துப்பாருன்னு ஒரே குழப்பமா இருக்கு. அதான் எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே மறைச்சு வச்சு புழங்கிட்டு இருக்கேன். ஜோசியரையா, சொல்லுங்கம்மா. என் பிள்ளைக்கு வந்த ஆபத்தை தடுக்க முடியாதா? அதுக்கு எதுவும் பரிகாரம் இல்லையா? பரிகாரம் இருக்கும்மா. அது அது என்னன்னு சொல்லுங்க, நான் உடனே பண்றேன். அந்த சாமியார் சொன்ன மாதிரியே நீங்க உங்க புள்ளையோட அப்பாவை உங்க குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டிட்டு போய் அவர் கையால உங்க கழுத்துல தாலியை கட்டிக்குங்க. அப்புறம் நீங்க 2 பேரும் சேர்ந்து உங்க புள்ளையோட கையில தாயத்தை கட்டி விடுங்க. அப்படியே கௌதமுக்கும் அவர் பேர்ல ஒரு பூஜை ஒண்ணு பண்ணிடுங்க. அப்படியா? அப்படின்னா கௌதமியா உங்க அப்பாவையும் ஒன்னா கோயிலுக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்றீங்களா? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? அவங்க 2 பேருமே அப்பா மகங்கிற உறவு இல்லாம பிரிஞ்சு கிடக்கிறது தானே இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம். அவங்க ஒண்ணு சேர்ந்துட்டா உங்க புள்ளையோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. சரிங்க ஜோசியரே, நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன். என் புள்ள நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும். வர்ற வெள்ளிக்கிழமை நிறைஞ்ச பௌர்ணமி காலையில 9:30 இருந்து 10:30 வரைக்கும் முகூர்த்த நேரம். அந்த நேரத்துல கௌதமோட அப்பா கையால நீங்க தாலியை கட்டிக்குங்க. சரிங்க ஐயா. எவ்வளவு? பரவாயில்ல, நீங்க போங்க, அவர் கொடுத்துருவாரு. ஐயோ, அவர்னா யாரு? அவருன்னா கடவுள், அவரை சொன்னேன். நீங்க போங்க. சரிங்க ஐயா, நான் வரேன். சொல்லுப்பா. ஐயா எல்லாம் ஓகேவா? ஓகேப்பா, நீங்க சொன்ன மாதிரி உங்க அப்பாவை கோயிலுக்கு கூட்டிட்டு வர சொல்லி உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டேன். சந்தோஷமா? ரொம்ப நன்றி ஜோசியரே. கோயில்ல ஒரு ஐயா சொன்னதை ரேவதி அம்மா வீட்டுக்கு வந்து இலக்கிய கிட்டையும் ஜானு கிட்டையும் சொல்லிட்டு இருந்ததை நான் கேட்டேன். அவங்க எப்படியும் அடுத்து உங்களை தான் பார்க்க வருவாங்கன்னு தெரிஞ்சு நான் முன்கூட்டியே உங்களை பார்த்து விஷயத்த சொன்னேன். நீங்க சொன்னதை நான் உங்க அம்மா கிட்ட சொல்லலைனாலும் ஜாதகப்படி நீங்க உங்க அப்பாவை சந்திக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அது நடந்தே தீரும். எப்படியோ உங்க அப்பா கோயிலுக்கு வர போறாரு, நீங்க அவரை பார்க்க போறீங்க. அதுக்காக தானே இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். சரிங்க ஜோசியரே, நீங்க பண்ண உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களை பத்தி அண்ணன் நிறைய சொல்லியிருக்காரு. உங்களுக்காகவும் உங்க குடும்ப சந்தோஷத்துக்காகவும் நான் இதை செஞ்சது பெரிய விஷயமே இல்ல. சரிங்க. அப்ப சரிங்க, இந்தாங்க நான் வரேன். சரி, நான் உங்க அம்மாவுக்கு குறிச்சு கொடுத்த மாதிரி நீங்களும் வெள்ளிக்கிழமை அதே டைமுக்கு போயிடுங்க. உங்க அப்பாவை பார்த்துட்டு. சரிங்க, நான் வரேன். சந்தோஷம். கௌதம் தன்னோட அப்பாவை பார்க்கணுங்கிற ஆர்வத்துல இதெல்லாம் செய்யறாரு. ஆனா அப்பாவும் பிள்ளையும் சந்திச்சுக்கிட்டா ஒரு பெரிய, அதை எப்படியா வாயால சொல்லுவேன்? அந்த கடவுளுக்கு தான் வடிச்சேன். எவ்வளவு நேரம் ஆகுது? எங்க போனா இவ? அத்தை, என்ன அத்தை வாசலே பாத்துட்டு இருக்கீங்க? இல்ல, ரேவதி போனவ இன்னும் காணோம். ஜோசியரை பாத்துட்டு வரதுக்கு டைம் ஆகும்ல, வந்துருவாங்க, விடுங்க. அது இல்ல இலக்கியா, அந்த சாமியார் கௌதம் பத்தி ஏதோ சொன்னாருன்னு சொன்னா, அதனாலதான் பதட்டமா ஜோசியரை பார்க்க போனா. இப்ப ஜோசியர் கௌதம பத்தி என்ன சொன்னாருன்னு எனக்கு பதட்டமா இருக்கு. அத்தைய வந்துட்டாங்களே. என்ன? வாங்க அத்தை, உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். உங்களுக்கு 100 ஆயுசு. எனக்கு அவ்வளவு நாள் வாழணும்ல ஆசை இல்ல. கௌதம்க்கு எந்த ஆபத்தும் இல்லாம 100 வருஷம் சந்தோஷமா வாழணும். அதுதான் இப்ப எனக்கு ஒரே வேண்டுதல். இப்ப எதுக்கு வேண்டுதல் அப்படி இப்படின்லாம் பேசிட்டு இருக்க? அப்படி என்ன ஆபத்து கௌதமுக்கு? ஜோசியர் ஏதாவது சொன்னாரா? அத்தை சொல்லுங்க அத்தை, ஜாதகத்துல கௌதம்க்கு எல்லாம் நல்லா இருக்குல்ல? இல்லம்மா, நீங்க கண்ட கனவு உண்மைதான்.
கௌதமோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. அந்த சாமியார் சொன்ன மாதிரியே நீங்க உங்க பிள்ளையோட அப்பாவை உங்க குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டிட்டு போய் அந்த நேரத்துல கௌதமோட அப்பா கையால நீங்க தாலியை கட்டிக்கீங்க. ஏய், என்ன என்ன இப்படி நிக்கிற? உன் முகமே சரியில்லை. ஜோசியர் பயப்படுற மாதிரி ஏதாவது சொல்லிட்டாரா? அது அப்படிலாம் எதுவும் இல்லை. கௌதமோட ஜாதகத்துல கிரக சூழ்நிலை சரியா இல்லாததுனால சின்ன சின்ன பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கான். அதான் கௌதம கோயிலுக்கு கூட்டிட்டு போய் அவன் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வாங்கன்னு ஜோசியர் சொன்னாரு. இவ்ளோதானே? நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன் ரேவதி. அத்தை, வேற ஏதாவது சொன்னாரா? வேற எதுவும் சொல்லல இலக்கியா. வர வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கான், அன்னைக்கே குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொன்னாரு. நான் ஒரு நாள் லீவ் போட்டுட்டு கௌதம கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன். லீவா? என்னத்த சொல்றீங்க? ஏதோ வேலைக்கு போற மாதிரி லீவ் போடுறேன்னு சொல்றீங்க? இல்ல லீவு. கௌதம ஒரு நாள் லீவ் போட சொல்லிட்டு கூட்டிட்டு போலான்னு சொன்னேன். ஓ, நீ மட்டும் எதுக்கு கௌதம் கூட போகணும்? நாம எல்லாருமே குலதெய்வம் கோயிலுக்கு போயிடலாம். நீங்களுமா? நீங்க எதுக்கு? என்னத்த சொல்றீங்க? நம்மளுமா? ஆமா இலக்கியா, உண்மையிலேயே கௌதம்க்கு நேரம் சரியில்லைன்னு தான் தோணுது. இல்லனா இப்படி சொத்து பத்தெல்லாம் இழந்துட்டு மாச சம்பளத்துக்கு வேலைக்கு போவானா சொல்லு? அதனால நம்ம எல்லாரும் குடும்பத்தோட சேர்ந்து குலதெய்வம் கோயிலுக்கு போய் கௌதம்காக வேண்டிக்கிட்டு வந்துடலாம். என்ன சொல்ற ரேவதி? நம்ம 2 பேருக்குமே அங்காளம்மன் தானே குலதெய்வம். எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். அப்படியே சொல்றேன். ஆமா அத்தை, நாமளும் குலதெய்வம் கோயிலுக்கு போகவே இல்லைல்ல. எனக்கும் சாமி கிட்ட ஒரு வேண்டுதல் இருக்கு, அதையும் விரதம் இருந்து நிறைவேற்றலான்னு இருக்கேன். சரியா போச்சு. அப்புறம் என்ன, கம்பெனிக்கு லீவ், கௌதம கம்பெனில ஒரு நாள் லீவ் போட சொல்லிட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். அத்தை, நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாங்க, நான் காஃபி போட்டு தரேன். வா வா. ஜானகி இலக்கிய வந்தா நான் எப்படி எஸ்எஸ்கே கையால தாலியை கட்டிக்கிறது? அப்புறம் எப்படி கௌதம்க்கு தாயத்தை கட்டுறது? அம்மா, நான் எவ்வளவோ கேட்டும் என் அப்பா யாருன்னு நீங்க சொல்லவே இல்லை. அதான் ஜோசியர் மூலமா இப்படி ஒரு ஏற்பாடு பண்ண. உங்களை ஏமாத்திரமா கோயிலுக்கு வருவான்ல, அங்க வச்சு அந்த துரோகிக்கு முடிவு கட்டுறேன். என்ன ரேவதி, எதுக்கு அவசரமா போன் பண்ணி ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும், உடனே கோயிலுக்கு வாங்கன்னு சொன்ன? அது 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 வந்து என்ன விஷயம் ரேவதி, சொல்லு. நீங்க குலதெய்வ கோவில வச்சு என் கழுத்துல தாலியை கட்டுங்க. அப்படி வா வழிக்கு. என்ன ரேவதி திடீர்னு இப்படி சொல்ற? நான் வற்புறுத்தி கேட்டப்பெல்லாம் நீ தயங்கன, இப்ப என்னடா நீயே என்ன கூப்பிட்டு தாலி கட்ட சொல்ற? என்ன ஆச்சு? அது நம்ம பிள்ளைக்கு ஆபத்து வர மாதிரி நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன். அந்த கவலையோட இந்த கோயிலுக்கு வந்தா இங்க ஒரு சாமியாரு அந்த ஆபத்து உண்மைதான்னு சொல்றாரு. அப்படியா? ஆமாங்க. அந்த ஆபத்தை தடுக்கிறதுக்கு ஒரே வழி நீங்க என் கழுத்துல தாலி கட்டுறது தானா. அதோட அந்த சாமி ஒரு தாயத்தை கொடுத்து அதை நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்ம புள்ள கையில கட்டணும்னு சொன்னாரு. அத சாமியார் சொல்லலடி, நான் சொல்லி கொடுத்தத அவன் உன்கிட்ட சொன்னான். அத நம்பிக்கிட்டு என்கிட்டயே வந்து சொல்றியே, நீ சரியான ஏமாளிடி. அதுக்கப்புறம் நான் வேற ஒரு ஜோசியரை பார்த்தேன், அவரும் அதே தான் சொன்னாரு. அதை செஞ்சிட்டா நம்ம பிள்ளைக்கு எந்த ஆபத்தும் வராது, அவனோட ஆயுசும் கெட்டியா இருக்கும். என்னங்க, வர வெள்ளிக்கிழமை என் குலதெய்வ கோயிலுக்கு வந்து என் கழுத்துல தாலி கட்டுறீங்களா? இந்த சந்தர்ப்பத்துக்கு தாண்டி இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்த, இப்ப நீயே உன்னையும் உன் பிள்ளையையும் கொள்றதுக்கு எனக்கு சான்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்க. என்னங்க யோசிக்கிறீங்க? நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும்னு உங்களுக்கும் ஆசை தானே? ஆமா, என்கிட்ட சொன்ன மாதிரியே கோயிலுக்கு வர சொல்லி நம்ம பிள்ளைகிட்டையும் சொல்லிட்டல்ல. அதெல்லாம் சொல்லிட்டேங்க, அவனும் வரேன்னு சொல்லிட்டான். அப்படியா? வாடா வா.
உன் முகத்தை பார்க்க தான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.